பணம் இருக்க முடியாத பார்த்து காரை வாங்கிக்கிறாங்க, பைக் வாங்கிக்கிறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் தட்டுனா ஒன்றும் இருக்காது. ஆனால் அவனுக்கு வந்து எதுவும் நினைக்க பார்க்கறதில்ல. இப்போ ரைட் சைடு வந்து ஃபுல் டிராஃபிக் பாருங்கள். ரைட் சைடு வந்து ஃபுல் டிராஃபிக்கு. லெஃப்ட் அந்த ரோடு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஃபுல் டிராஃபிக்கு. 4 வழிச்சாலை, பெங்களூர் ரோடு ஹைவே, சேலம் டு பெங்களூர் ரோடுங்க. ஆனால் இந்த காருக்காரனு பைக்காரனுங்க அவ்வளோ அவசரப்பட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல, இவ்வளோ டிராஃபிக்கில். அவங்க பெரிய வண்டியை வந்து நாங்கள் வந்து ஓட்ட முடியல. அப்புறம் லாரி வந்து இடிச்சிச்சுனாக்கா அவங்க கூட இடிச்சு போட்டு லாரி வேறு இடிச்சு போட்டேன், அவ்வளோ கூட இவ்வளோ கூட கப்ப கட்டுன்னு சொல்லி எங்களை வந்து லாரி டிரைவர் வந்து கேவலம் பேசுகிறாங்க, எச்சா பேசுகிறாங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ கேபிள் இழுத்து போகிறா பாருங்கள் காருக்காரன். இன்னொரு கார் வருது, அதையும் இழுத்து போகிறாங்க. ஆமாம், பைக்காரனுங்க. ஆக்சுவலி இருசக்கர வாகனம் போகிறது வந்து ரொம்ப ஆபத்தானது தான். 2 வீலர் டிரைவிங் ரொம்ப மோசமான டிரைவிங்கு. அதில் ரஃப் டிரைவிங் ஓடுறாங்க பற்றில ரொம்ப ரொம்ப இருக்குங்க அது வந்து. ஆமாங்க, பாட்டுங்க காருக்காரன் என்ன பண்ணுற மட்டும் முன்னாடி லாரி நிற்கிது, லெஃப்ட்டில் பூந்து வராங்க. அந்த லாரிக்காரையும் இப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். இதோ நம்ம ஆளுங்க அறிவு இல்லை. கர்நாடகா டிரைவிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிரைவிங் தான் காட்டுறாங்க. ஆமாங்க, கர்நாடகா டிரைவிங் ரொம்ப மோசமான டிரைவிங். அதில் ரஃப் டிரைவிங் வேறு பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள்.